நீதிமானுக்கு ஏதாவது தப்பு கப்பும் நீதிமான் செஞ்சிட்டான்னா பூமியிலேயே அதுக்கு நல்ல அடி வாங்கிடுவான். நீதிமான் ஏதாவது தப்பு கப்பு பூமியில் செஞ்சிட்டான்னா அவனுடைய பலவீனத்துக்கோ அவனுடைய தவறுக்கோ அது தக்க தண்டனையை இங்கேயே வாங்கிடுவான். ஆனால் துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. ஆராதனை 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 ஆராதனை. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ரஃபா நீரென் தேவனாம், யெகோவா ரஃபா நீரென் தேவனாம். நீரென் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீரென் நோய்கள் சுமந்து கொண்டீர். ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. நீரென் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீரெந்தன் மருத்துவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம். நாம் இப்போ நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நீதிமான்களுடைய தொழில், நீதிமான்களுடைய வியாபாரம், நீதிமான்களுடைய வேலை குறித்து பார்க்க போகிறோம். நீதிமான்களுடைய வேலை, துன்மார்க்கனுடையதான வேலை எப்படி இருக்குன்னா கள்ளத்தராசு. அவன் ஏமாற்றி பிழைக்கணுன்னே நினைப்பான், அவன் குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைப்பான். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அவன் தராசும் சரியில்லை, அதாவது அவனுடைய நிதானிக்கிற நிதானமும் சரியில்லை, அவனுடைய நிறைக்கல்லும் சரியில்லை. ஆனால் சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவன் கள்ளத்தராசு. ஆனால் நீதிமானுடைய தராசு அவன் ஸ்தோத்திரம் அவருக்கு பிரியமானது. அவன் சரியான நிறையை கொடுப்பான். இதுதான் அப்போ நீதிமானுடைய அவன் பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அது சரியான நீதியான முறையில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அது பிக்கப் ஆகிறதுக்கு, அது முன்னேறுவதற்கு கொஞ்சம் தாமதமானாலும் அது நிரந்தரமாக இருக்கும். துன்மார்க்கனுக்கு அகந்தை வரும். அகந்தைன்னா பெருமை. துன்மார்க்கனுக்கு அகந்தை பெருமைப்படுவான். கொஞ்சம் வந்தாலும் ரொம்ப பெரிய ஏதோ பெருசாக வந்துட்டு மாதிரி, கொஞ்சம் கிடைச்சாலும் எங்கேயோ தலைகால் புரியாமல் நடப்பான், கடைசியில் லட்சை அடைவான். ஆனால் நீதிமான்கள் தாழ்மை உள்ளவங்க, அவங்க ஞானமாக நடப்பாங்க. நீதிமான்கள் செம்மையாக நடப்பாங்க. அவங்க செம்மையான பாதையில் நடப்பாங்க. எதுனாலும் அந்த ரூல்ஸ் படி, அந்த விதிகளின் முறைப்படி செய்பவங்க நீதிமான்கள். எதையும் அதை செய்ய வேண்டிய முறையின்படி செய்கிறவர்கள். ஆனால் இந்த துன்மார்க்கர்களோ, அவன் துன்மார்க்கனா துரோகின்னு சொல்லியிருக்கு. நீதிமானை செம்மையானவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே துரோகின்னு சொல்லப்பட்டு, நீதிக்கு இன்னொரு அர்த்தம் உத்தமம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க நீதியான பாதை இருப்பான். எப்பவும் அவங்க குறுக்கு வழியை நாடவே மாட்டாங்க. ஆனால் அந்த துன்மார்க்கன் நினச்சிவான்னா அவன் மாறுபாடான், குறுக்கு வழியைத்தான் பார்ப்பான். அவன் எதை செஞ்சாலும் அதை நேர்மறையான முறையில் செய்யாமல், நேர்மையான முறையில் செய்யாமல் குறுக்கு வழியை நாடுவான். அது பாழாக போயிடும்.
அப்போ அந்த துன்மார்க்கன் வந்து கோபாக்கனினால ஐஸ்வர்யம், அவன் ஏதாவது லஞ்சம் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து பணத்தை வச்சு சாதிச்சிடலான்னு துன்மார்க்கன் நினைப்பான். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் உதவி செய்யாது. ஆனால் நீதிமானோ தன்னுடைய நீதியினால் மரணத்துக்கு தப்பு வைக்கப்படுவான். அப்போ துன்மார்க்கன் வந்து அவன் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி 5ஆம் வசனம், நீதிமான் அவன் இன்னொரு உத்தமன் ஒரு வார்த்தை சொல்லப்படுது. நீதிமான் உத்தமன், அவனுடைய வழிகள் நீதி, அவனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். அவன் நடக்கிற நடை நேர்மையான நடை, நேர்கொண்ட பார்வை, நேர்கொண்ட சிந்தனை, நேரான வழி, நேராக பேசுகிறவன். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் விடுவான். துன்மார்க்கன் அவன் வந்து அவன் குறுக்கு வழியை தேடுறவன் சொன்னோம். அவன் வழி செம்மையானதல்ல, அவனுடைய வழி நேர்மையானதும் அல்ல. ஆகையினாலே அவன் அதில் அவன் மாட்டிக்கொள்வான். நீதிமான்களுக்கு இன்னொரு வார்த்தை செம்மையானவர்கள். அந்த செம்மையானவர்கள் அந்த நீதிமான்களுடையதான அது அவங்கள தப்பு வைக்கும். என்றைக்குமே நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா நம்முடைய நோட்டு, நம்முடையதான புஸ்தகங்கள் எல்லாம், கணக்கு புத்தகங்கள் எல்லாம், கணக்கு அந்த வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த நோட்டுகள் எல்லாம் அது சரியானதாக இருக்குமானா தப்பு வைக்கப்படுவீங்க. ஆனால் துன்மார்க்கனோ அவனுக்கு துரோகின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது. அவன் தான் செஞ்சதான தீவனையில் மாட்டிக்கொள்வான். துன்மார்க்கன் சாகும்போது அவன் நம்பிக்கை போயிடும். ஆனால் அக்கிரமக்காரனுடைய ஆசையும் கெட்டு, துன்மார்க்கனும் மறித்து போயிடுவான். அவன் நம்பிக்கை போயிடும், அவன் ஆசையும் நிறைவேறாது, அவன் நிராசையாக போயிடும். அவனுடைய நம்பிக்கையும் என்ன போயிடும்னா அது பொய்யான நம்பிக்கையாக போயிடும். ஆனால் நீதிமான் அவனுடைய நம்பிக்கை நிறைவேறும், நீதிமானுடைய ஆசை நிறைவேறும். அப்போ நீதிமான் இக்கட்டிலேருந்து விடுவிக்கப்படுவானா, அந்த இக்கட்டில் துன்மார்க்கன் வந்து மாட்டிக்குவானா. 9ஆம் வசனம் சொல்லுது, மாயக்காரன். துன்மார்க்கனுக்கு இன்னொரு பேர் மாயக்காரன். தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். ஆனால் நீதிமான் அறிவினால் தப்புகிறான். இந்த மாதிரி இந்த மாயக்காரன், இந்த துன்மார்க்கன் நீதிமானை கெடுக்க பார்க்குறான். ஆனால் நீதிமான் ஞானமாக அவன்கிட்ட தப்பிச்சுக்கிறாங்க. 10ஆம் வசனம், நீதிமான் நன்றாக இருந்தால், நீதிமான் செய்ய வேண்டியதை செய்தால், நீதிமான் அவன் செயல் நன்மை செய்தால், நீதிமான்கள் முக்கியப்படுத்தப்பட்டால், நீதிமான்கள் கனப்படுத்தப்பட்டால், நீதிமான்கள் நன்றாக இருந்தால் பட்டணம் களி கூறுமா. நிறைய நீதிமான் இருந்தால் பட்டணத்துக்கு நல்லது. ஆனால் துன்மார்க்கன் செத்தால் தான் நல்லது, கம்பீரம். நம்ம நீதிமான்கள், நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நீதிமான்கள் பெருகுவார்களாக, துன்மார்க்கர்கள் குறைவார்களாக நம்ம சொல்லுவோம். செம்மையானவர்கள் இன்னொரு பேர் யாருக்கு, நீதிமானுக்கு பேர் செம்மையானவன் பேரா. அவனுடைய ஆசீர்வாதத்தினால பட்டணம் நினைத்தவங்க, அவனுக்கு வர்ற ஆசீர்வாதம் மக்களுக்கு நல்லது. ஆனால் துன்மார்க்கனுக்கு வந்து அவனுக்கு ஆசீர்வாதம் வர்றதுனால பொதுமக்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீதிமானுக்கு ஆசீர்வாதம் வந்தால் அது பொதுமக்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் துன்மார்க்கனுக்கு வந்து ஐஸ்வர்யம், பணம் வந்தால் அது அவனுடைய வாயினாலே இடிஞ்சு போயிடும். அது அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த துன்மார்க்கன் யாருன்னா மதிக்கட்டவன். அவன் மற்றவங்களை மதிக்க மாட்டான். நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், கனம் பண்ணாதவங்களாக மாறிடாதீங்க. துன்மார்க்கனாக நடக்காதீங்க. துன்மார்க்கன் யாரையும் மதிக்க மாட்டான், நீ அப்படி இருக்காது துன்மார்க்கன். ஆனால் புத்திமானோ தன் எல்லாரையும் மதிக்கிறவன் தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புறங்கூறி தருகிறவன், இந்த துன்மார்க்கன் புறங்கூறி திரிவானா, அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ரகசியத்தை வெளிப்படுத்துவானா. ஆனால் நீதிமான பட்சப்படு அவன் உண்மை இல்லவனா. நீதிமானுக்கு இன்னொரு வார்த்தை, இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை பார்ப்பீங்க, நீதிமானுக்காக சொல்லப்படுற எத்தனை வார்த்தை இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி துன்மார்க்கன்னு சொல்லப்படுற வார்த்தை, துன்மார்க்கன் புறங்கூறுவான், ரகசியத்தை வெளிப்படுத்துவான். நீதிமான் உண்மையாக இருப்பான், காரியத்தை அடக்கி கொள்வான், கேட்ட விஷயத்தை தனக்குள்ளே அடக்கி கொள்வான். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். நீதிமான்களுடைய ஆலோசனை இருக்கிற இடம் இல்லைன்னா, நீதிமான்களுடைய ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போயிடுவாங்க. அதனால் துன்மார்க்கன் ஆலோசனையை கேட்டு நடக்காததுனால விழுந்து போயிடுவான். ஆனால் அநேக ஆலோசனைக்காரர்களால் நடக்கிறவன் அந்த நீதிமான் ஆலோசனை கேட்டு நடக்கிறவன். துன்மார்க்கன் அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறவன், வெகுபாடுபடுவான். ஆனால் இந்த நீதிமான் பிணைப்படுவதை வெறுப்பவன், அவன் சுகமாக இருப்பான்.
ஏற்கனவே அந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பார்த்தோம். ஒரு நாள் கொடுக்க முடிஞ்சதை கொடு, கடன் வாங்கி கடன் கொடுக்காத. ஒருத்தனுக்கு நீ கடன் வாங்கிறதுக்காக கையெழுத்து போட்டால் அவன் அந்த கடனை அடைக்காட்டாலும் ஒன்றால் அந்த கடனை அடைக்க முடிஞ்ச பணமாக இருந்தால் கையெழுத்து போடு. ஐயா, ஒருவேளை நீ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை அடைக்க முடியாமல் போனால் இந்த பணத்தை என்னால் அடைக்க முடியாது, ஆகினால் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லு. சரி, அடுத்தது நீதிமான், நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ. இங்கே வந்து ஸ்திரீன்னு வந்துருச்சு. ஞானம். நீதிமான் மானத்தை காப்பான். அவன் மானத்தை காப்பான். அதாவது அவன் மானஸ்தனாக நடப்பான். மானஸ்தன் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அவன் ஆனால் பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். அது யார்? அப்போ நீதிமான் யார்? நல்லொழுக்கம் உள்ளவன். நீதிமான் யார்? பராக்கிரமசாலி. 17ஆம் வசனம் சொல்லுது, நீதிமான் எப்படிப்பட்டவனா? தயவுள்ள மனுஷனா, அவன் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறானா. இந்த மதிகேடன் யார்? கடூரன். அவன் உடலை அவனே கெடுத்துக்கிறான், குடித்து தன்னை கெடுத்துக்கிறான், நான் உடலை கெடுத்துக்கிறான். துன்மார்க்கன் விருதாக வேலையை செய்கிறான். அவன் வேலையெல்லாம் வேஸ்ட்டு, அவன் செய்கிற வேலை வேஸ்ட்டு. உருப்படியான வேலை செய்கிறதில்ல, திட்டமிட்டு செய்கிறதில்ல, நோக்கத்தோடு செய்கிறதில்ல. அது பேர் விருதா வேலை. ஆனால் நீதிமானோ விதைக்கிறவன். நாளைக்கு என்ன நடக்கணுமோ அதுக்கு தக்கதை இன்றைக்கு விதைப்பவன், அவனுக்கு நற்பலன் உண்டு. நீதியை விதைக்கிறவன் நீதிமான். நீதியானதை இன்றைக்கி என்ன, நாளைக்கு இது எனக்கு வேணும்னா இன்றைக்கி நான் இதை செய்யணும். நாளைக்கு எனக்கு திணை வேணும்னா நான் இன்றைக்கி திணையை விதைக்க வேண்டும். நாளைக்கு எனக்கு கோதுமை வேண்டும் என்றால் நான் இன்றைக்கி கோதுமை விதைக்க வேண்டும். நாளைக்கு எனக்கு நன்மை வர வேண்டும் என்றால் நான் இன்றைக்கி நன்மையை விதைக்கணும். இவன் நீதிமான். நீதிமான் அவன் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறவன். ஆனால் துன்மார்க்கன் தீமையை பின்தொடர்கிறவன், மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். நீதிமான் நீதியை பின்பற்றுகிறான், ஜீவனை பெறுவான். துன்மார்க்கன் தீமையை பின்தொடர்கிறான், மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். துன்மார்க்கன் மாறுபாடான இருதயம் உள்ளவன், அருவருப்பானவன். அவனுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு ஸ்டெடி மைண்டே கிடையாது. இன்றைக்கி ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். ஒரு தனக்கு ஒரு ஸ்டெடி மைண்டு கிடையாது. ஆனால் நீதிமானுக்கு பேர் உத்தம மார்க்கம்னு சொல்லப்பட்டு, நீதிமான்களின் பாதை. நீதிமான் உப்பு மார்க்கம். அவர் பிரியமானவர்கள், அவருக்கு பிரியமானவர்களாக இருப்பான், கர்த்தருக்கு பிரியமானவன். கையோடைய கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். கையோடைய கை கோத்தாலும்னா அவன் நாலு சேர்ந்து வந்தாலும் ஸ்தோத்திரம், அந்த கடைசியை தப்பிக்கணுங்கிறதுக்காக நீதிமானோட கிட்ட வந்தாலும் அவன் தண்டனைக்கு தப்ப மாட்டான். ஆனால் நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும். அப்புறம் 22 இன்னும் பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மதிகேடாக நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ, புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. துன்மார்க்கன் அழகாக நடப்பான், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பான். துன்மார்க்கன் பார்க்க நல்லா இருப்பான், ஆனால் அவன் மதிகேடாக நடக்கிறான்ல, அதனால் அவன் பன்றியின் மூக்கில் இல்லை பொன் மூக்குத்திக்கு சமானமாக. அவன் ரொம்ப அழகாக இருக்குதாங்கிறதுக்காக, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாட்டு சாட்டமாக இருக்கிறான், ஆனால் மூடும். அவன் துன்மார்க்கன். அவன் பன்றி மூக்கத்து பன்னி மூக்கில் இருக்கிற மூக்குத்தி எப்படி இருக்குல்ல, அது என்ன வேஸ்ட்டு. நீதிமானுடைய ஆசை நன்மை செய்யுமா, துன்மார்க்கனுடைய ஆசை கோபாக்கினையாக முடியும். நீதிமான் வாரி இறைப்பான், விருத்தி அடைவான். துன்மார்க்கன் கஞ்சத்தனமாக இருப்பான், யாரும் கொடுக்க மாட்டான், வறுமை அடைவான். நீதிமான் உதார குணமுள்ளவன். நீதிமானை பற்றி இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கு, உதார குணமுள்ளவன். இந்த 11ஆம் வசனம், இந்த 10ஆம் அதிகாரத்தில் 10, 11 பாருங்கள், நீதிமானுக்கு உள்ள குணங்கள் எல்லாம் பாருங்கள். உதார குணம் உள்ளவனா. நீதிமான் தண்ணி பாய்ச்சுவானா, இரக்கமாக இருப்பானா, அவனுக்கு இரக்கம் காட்டப்படுமா. ஆனால் துன்மார்க்கன் தானியத்தை கட்டிப்பான், கொஞ்சம் வந்தாலும் தனக்குன்னு சேர்த்து வைப்பான், அவனை ஜனங்கள் சபிப்பாங்க. விக்கிரனுடைய தலையில் நீதிமான் விற்பானா. அதாவது என்னென்னா, விலை குறைஞ்ச நேரத்தில், ஆமாம் ஸ்தோத்திரம், விலை குறைஞ்ச நேரத்தில் அதை ஒரு விதமான ஒரு நெருக்கடியை உண்டாக்கி அப்போ விற்காமல் அதை இல்லைன்னு சொல்லிட்டு அதிக காசுக்கு விற்கிறவன். அவன் துன்மார்க்கன் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாங்கிறதுக்காக தானியத்தை கட்டி வச்சு பிறகு மக்களுக்குள்ள ஒரு நெருக்கடி வந்ததுக்கப்புறம் அதிக விலைக்கு விற்கிறவன். ஆனால் நீதிமான் அப்படி அல்ல, அவன் விற்கிறவன், அவன் ஆட்களுக்கு நல்ல அந்த குறைஞ்ச விலை வந்துருச்சுங்கிறதுக்காக விற்காமல் இருக்கிறது இல்லை, அப்பவும் விற்பான், அவன் தலையில் ஆசீர்வாதம் தங்குமா. நீதிமான் நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுவானா, ஆனால் துன்மார்க்கன் தீமையை ஜாக்கிரதையாக தேடுவானா, அவனுக்கு தீமை தான் வருமா.
துன்மார்க்கன் தனக்கு இருக்கிற பணத்தை வச்சு எதையும் செஞ்சிடலான்னு நினைப்பானா, அவன் விழுந்து போயிடுவான். துன்மார்க்கனுக்கு பணம் தான், பணத்தை வச்சு சாதிச்சிடலாம், தன்னுடைய பலத்தை வச்சு சாதிச்சிடலாம், தன் திறமையை வச்சு சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் துன்மார்க்கன். ஆனால் நீதிமான்கள் துளிரை போல தலைப்பாங்க. ஏன்னா அவன் கர்த்தரை நம்புகிறவங்க. துன்மார்க்கன் வீட்டை கலைக்கிறவன், வீட்டை கலைச்சிடுவான். வீட்டுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணிடுவான். சொல்கிறாங்கல்ல, வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்காதப்பா, உண்டாக்கிடுவான். ஒரு அழகான டீம் 2 நண்பர்கள் இருந்தாங்கன்னா என்னத்தை சொல்வானோ ஏதை சொல்வானோ கலைச்சி விட்டுருவான். அவனுக்கு மிச்சமாக கிடைக்க போகிறது வேஸ்ட்டு தான், ஒன்றும் கிடைக்காது அவனுக்கு. இந்த துன்மார்க்கன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். அப்புறம் சொல்லுக்கு நீதிமான் அவனுடையதான செயல்பாடெல்லாம் ஜீவ விருட்சம். அவன் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொள்வான். யாரையும் யாரும் கெட்டு போக விட மாட்டான். ஒரு ஆகிலும் கெட்டு போகுது என் சித்தம் அல்ல. அதுதான் அவனுடைய நீதிமானுடையதான அந்த நீதிமானுடையதான ஸ்லோகன், நீதிமானுடையதான மோட்டோ, நீதிமானுடைய நோக்கம், நீதிமானுடைய வாழ்க்கை. ஒருவர் எப்படியாவது ஒருத்தர் ஆதாயப்படுத்தி கொள்ளணுங்கிறது தான் நீதிமானுடைய எண்ணம். ஆனால் துன்மார்க்கன் அவன் இருக்கிறவனையும் அவன் கொண்டு போட்டுருவான். நாம் நீதிமானாக இருந்து மக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். இந்த இடத்துல ஆதாயப்படுத்தி கொள்ளுதல்னு என்ன அர்த்தம்னா, ஆத்மாதாயம்னு ஒன்று நமக்கு இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம சொல்லும்போது ஆத்மான ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். நீதிமான் பழைய இந்த இடத்துல உள்ளதான கருத்தின்படி என்னென்னா, நீதிமான்கள் மற்றவர்களை நீதியின் பாதையில் ஆதாயப்படுத்தி கொள்கிறார்கள். நாமும் மற்றவங்களை துன்மார்க்கன் மற்றவங்களை ஆதாயப்படுத்த மாட்டான், மற்றவங்களுக்கு வேதனை கொடுப்பவன். நீதிமானுக்கு ஏதாவது தப்பு கிப்பும் நீதிமான் செஞ்சிட்டான்னா பூமியிலேயே அதுக்கு நல்ல அடி வாங்கிடுவான். நீதிமான் ஏதாவது தப்பு கிப்பு பூமியில் செஞ்சிட்டான்னா அவனுடைய பலவீனத்துக்கோ அவனுடைய தவறுக்கோ அது தக்க தண்டனையை இங்கேயே வாங்கிடுவான். ஆனால் துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இதே தான் பவுலப்போஸ்தலன் இந்த இதில் எழுதும்போது, தீமோத்தேயுக்கு எழுதும்போது, சிலருடைய பாவங்கள் அவன் நியாயத்தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும், சிலருடைய பாவங்கள் நியாயத்திற்கு பிந்தி. நீதிமானுடைய பாவங்கள் அவன் என்ன செய்யப்படுமா, நீதிமானுக்கு வர்ற பாவங்களில் என்ன நீதிமானோ ஆமாம் அதான் பூமியிலேயே சரி கட்டப்பட்டுருச்சுன்னா நல்லது, ஸ்தோத்திரம். நீ செஞ்ச தப்புக்கு இங்கேயே தண்டனை வாங்கிட்டியா, நல்லது போ, அதோடு தீர்ந்துச்சு. ஆனால் இந்த பூமி துன்மார்க்கனுக்கு பாவிக்கும் எத்தனை அதிகம்னா இங்கேயும் சரி கட்டப்படும், அவன் மரணத்துக்கு பின்பு தான் சரி கட்டப்படும். ஆகினால் நீங்கள் துன்மார்க்கமாய் நடவாதபடி நீதிமானாய் நடவுங்கள், பாவியை நீதிமானாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நீதிமொழிகள் 11வது அதிகாரம். இந்த 11வது அதிகாரத்தில் அகந்தை வந்தால் லட்சியம் வருமா. அதனால் நம்ம என்ன செய்யணும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களாக தாழ்மையாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது ஆலோசனைகள். அநேகருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கணும், புத்திமதிகளை கேட்டு நடக்கணும். அது என்ன செய்யுமா, அதில் சுகம் உண்டு. ஆலோசனையே கேட்காம தான் தோன்றித்தனமாக நடந்தோமானால் நம்ம என்ன செய்வோம், விழுந்து போவோம்ங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகையினால் அடுத்து அந்நியனுக்காக நம்ம ஒரு நாள் என்ன செய்திடக்கூடாது, பிணைப்படாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ தன் மானத்தை காப்பாள். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ என்ன செய்வாளாம், பன்றியின் மூக்கில் உள்ள பொன்மூக்குத்திக்கு சமானம். நம்ம பன்றியின் மூக்கில் உள்ள பொன்மூக்குத்தியை நம்ம யாரும் அதை நினச்சி மாட்டோம், விரும்ப மாட்டோம். இந்த நாளிலும் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். நல்லொழுக்கத்தோடு நம்மை காப்பாற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபை இரக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவே. அப்பா நாங்கள் கர்த்தாவே தாழ்மை உள்ளவர்களாய் நடக்க உதவி செய்யுங்க. நல்லொழுக்கத்தோடு நாங்கள் கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் நீதிமான்களாக இருக்க உதவி செய்யுங்க. சுமுத்திரியான அப்பா நிறைகள் உடையவர்களாய் நாங்கள் அமேனப்பா சரியாய் கர்த்தாவே அப்பா செயல்படுத்த கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அமேனப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீயை போல் இல்லாமல் நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீயாய் காணப்பட தேவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஐஸ்வர்யத்தை நம்பாமல் உங்கள் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்பட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நீரே எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய நோக்கமும் அப்பா எங்களுடைய ஆதாரமாய் ஸ்தோத்திரம் நாங்கள் வைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.